வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 80 டேஸ் பிளான்ல ஒவ்வொரு நாளைக்கும் 50 கேள்விகளா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் டே 7 வரைக்கும் வீடியோஸ் முடிச்சிருப்போம். ஒவ்வொரு வீடியோலையுமே 50 கேள்விகள் இருந்திருக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே போய்கிட்டு இருக்கு. அதுல என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகிராம் லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜாயின் ஆக வில்லிங்கா இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இன்னைக்கு டே 8க்கான 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, அதிக பெஞ்ச்கள் கிளை நீதிமன்றங்கள் உடைய உயர் நீதிமன்றம் எது? அதிக கிளை நீதிமன்றங்கள் உடைய உயர் நீதிமன்றம் எது? விடை கவுகாத்தி. கேள்வி 2, மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1971. கேள்வி 3, பசுவதை தடுப்பு சட்டம் எத்தனையாவது விதி? பசுவதை தடுப்பு சட்டம் எத்தனையாவது விதி? விடை விதி 48. கேள்வி 4, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? விடை 65. இதுவே உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதுன்னு கேட்டிருந்தா 63, ஓகேவா? கேள்வி 5, குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறது? குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறது? விடை 1996ஆம் ஆண்டு முதல். கேள்வி 6, புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? விடை 1640ஆம் ஆண்டு. கேள்வி 7, இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது ஆங்கில மொழி பயிற்று மொழியாக்கப்பட்டது? இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது ஆங்கில மொழி பயிற்று மொழியாக்கப்பட்டது? விடை வில்லியம் பென்டிங் பிரபு. கேள்வி 8, கூர்க்கப் போர் நடந்த ஆண்டு என்ன? கூர்க்கப் போர் நடந்த ஆண்டு என்ன? விடை 1816. கேள்வி 9, வரிகுடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வரிகுடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1921ஆம் ஆண்டு. கேள்வி 10, இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை காளிதாசர். கேள்வி 11, ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை? ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை? விடை 6. கேள்வி 12, பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர்? பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர்? விடை 15. கேள்வி 13, தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு? தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு? விடை 1992ஆம் ஆண்டு. உங்களுக்கான கொஸ்டின், தொட்டில் குழந்தை திட்டம் எங்கு யாரால் தொடங்கப்பட்டது? கேள்வி 14, சார்க் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு எது? சார்க் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு எது? விடை ஆப்கானிஸ்தான். கேள்வி 15, ஐரோப்பாவின் நாணயத்தின் பேர் என்ன? ஐரோப்பாவின் நாணயத்தின் பேர் என்ன? விடை யூரோ. கேள்வி 16, மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது? மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது? விடை ஜூன் 21. 10th ஜியோகிராபி புக்ல இருக்கும். கேள்வி 17, ஆஸ்தினோஸ்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுகிறது? அஸ்தினோஸ்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுகிறது? விடை 700 கிலோமீட்டர். கேள்வி 18, எல் அலைகள் எவ்வளவு நேரத்தில் பயணிக்கிறது? எல் அலைகள் எவ்வளவு நேரத்தில் பயணிக்கிறது? விடை 4 கிலோமீட்டர் per செகண்ட். கேள்வி 19, மிக உயரமான அடுக்கு எது?
மிக உயரமான அடுக்கு எது? விடை வெளியடுக்கு. கேள்வி 20. அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது? அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது? விடை அட்லாண்டிக் பெருங்கடல். கேள்வி 21. பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? விடை அமர்த்தியா சென். கேள்வி 22. மூலப்பொருட்களை உற்பத்தி பொருளாக மாற்றும் துறை எது? மூலப்பொருட்களை உற்பத்தி பொருளாக மாற்றும் துறை எது? விடை இரண்டாம் துறை. கேள்வி 23. பணம் மட்டும் பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பணம் மட்டும் பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? விடை பேராசிரியர் வாக்கர். கேள்வி 24. கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? விடை 2011ஆம் ஆண்டு. கேள்வி 25. சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது? சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது? விடை பணமாக சேமித்து வைப்பது எளிது. கேள்வி 26. தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்தியாவில் டேஸாவது மாநிலம்? தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்தியாவில் டேஸாவது மாநிலம்? விடை 7வது மாநிலமாக உள்ளது. கேள்வி 27. தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது? தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது? விடை சோலையாறு. கேள்வி 28. தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? விடை 1949. கேள்வி 29. பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது? பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது? விடை விழுப்புரம். கேள்வி 30. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எது? தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எது? விடை சென்னை. கேள்வி 31. உடற்பயிற்சி பள்ளி உள்ள இடம் எது? உடற்பயிற்சி பள்ளி உள்ள இடம் எது? விடை புனே. கேள்வி 32. ரூர்கேலா இரும்பு எஃகு ஆலை உள்ள இடம் எது? ரூர்கேலா இரும்பு எஃகு ஆலை உள்ள இடம் எது? விடை ஒடிசா. கேள்வி 33. நெல் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? நெல்லில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? விடை மேற்கு வங்காளம். நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதற்கான விடை மேற்கு வங்காளம். கேள்வி 34. ஆதிவாசிகளின் பூமி என அழைக்கப்படும் மாநிலம் எது? ஆதிவாசிகளின் பூமி என அழைக்கப்படும் மாநிலம் எது? விடை ஜார்க்கண்ட். கேள்வி 35. இந்தியாவின் தேசிய கனி எது? இந்தியாவின் தேசிய கனி எது? விடை மாம்பழம். கேள்வி 36. 7 தீவுகளின் நகரம் எது? 7 தீவுகளின் நகரம் எது? விடை மும்பை. கேள்வி 37. காற்றாலைகளின் நாடு எது? காற்றாலைகளின் நாடு எது? விடை ஹாலாந்து. கேள்வி 38. உலகிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எது? உலகிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எது? விடை இந்தியா. கேள்வி 39. புற்றுநோயின் மருத்துவ படிப்பின் பெயர் என்ன? புற்றுநோயின் மருத்துவ படிப்பின் பெயர் என்ன? விடை ஆன்காலஜி. கேள்வி 40. எக்ஸ்ரே கண்டுபிடித்தவர் யார்? எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தவர் யார்? விடை வில்ஹெல்ம் ரான்ஜென்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரான்ஜென்ட் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்ரே கண்டுபிடித்திருப்பாரு. கேள்வி 41. சிப்சத்தின் வேறு பெயர் என்ன? சிப்சத்தின் வேறு பெயர் என்ன? விடை கால்சியம் சல்பேட் அப்படிங்கிறது தான் இதோடைய வேதிப்பெயர். சிப்சத்தின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட். கேள்வி 42. திரவ பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? திரவ பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? விடை உறைதல். கேள்வி 43. வெப்பநிலையை அளப்பதற்கான அளவை கண்டுபிடித்தவர் யார்? வெப்பநிலையை அளப்பதற்கான அளவை கண்டுபிடித்தவர் யார்?
விடை கெல்வின் பிரபு. கேள்வி 44. வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவு? வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவு? விடை 220 வோல்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேவா? எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, அதே போல டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேள்வி 45. தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் யார்? தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் யார்? விடை நியூலன். கேள்வி 46. விதையுறையின் நிறத்திற்கான ஒடுங்கு பண்பு. விதையுறையின் நிறத்திற்கான ஒடுங்கு பண்பு. விடை வெள்ளை. கேள்வி 47. செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது எது? செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது எது? விடை மைட்டோகாண்ட்ரியா. கேள்வி 48. தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனீ இருக்கும்? தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனீ இருக்கும்? விடை 1. கேள்வி 49. 4 அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு எது? 4 அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு எது? விடை மான். கேள்வி 50. ஆளுமை ஹார்மோன் என்பது என்ன? ஆளுமை ஹார்மோன் என்பது என்ன? விடை தைராக்சின். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் டே 8க்கான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே போல் டே 7 வரைக்கும் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே போல் தமிழுக்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காத இருக்கவங்க பாருங்கள். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் சோசியல் சயின்ஸ்லையும் சயின்ஸ்லையும் ஒவ்வொரு லெசன் வைஸாகவே முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு, அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நியூவாக பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.